பிரதமர் மோடி அவர்கள் எடுத்திருக்கிற இந்த நடவடிக்கை வரவேற்கத்தக்கது. ஆனால் விளைவுகள் நாம் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்குமா என்பதை சற்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இது பெரிய ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒன்றாதான் இது தெரியுது. இதில் என்ன நடக்குது என்ன நடக்கலைங்கிறது யாருக்குமே புரிந்து கொள்ள முடியவில்லை. இது ஒரு மோசடியான திட்டம். உண்மையை மறைப்பதற்கு உள்ள சாதாரண ஆட்கள்கிட்ட ஏதோ பெரிய புரட்சி செய்துவிட்டார் என்ற பெயரை கிளப்பிவிட்டு மக்களிடம் நெருக்கடி உண்டாக்கியிருக்கிறார் என்பது மோசடியான திட்டம் என்று கருதுகிறோம். இதை நாம் திட்டமிட்டு செய்திருக்க வேண்டும். அதை செய்ய தவறிவிட்டார்கள். இன்னும் அவசர சட்டம் போடலாம், அவசர சட்டம் போடலை. அவசர சட்டமும் போடலை அப்படின்னாக்க ஜனாதிபதி அறிவிக்கலாம், ஜனாதிபதியும் அறிவிக்கலை. எனவே பெரும்பான்மை தங்களுடைய கையில் இருக்கிறது என்ற காரணத்திற்காக இதை இவர் அறிவிச்சிருக்கிறதுங்கிறதுக்கு உண்மையிலே ஒரு ஜனநாயகத்திற்கும் சட்டத்திற்கும் புறம்பானதாக ஒரு புறம் இருக்கிறது. மற்றபடி பொருளாதாரத்தில் வேறு ஏதாவது பெரிய பலன் கிடைக்குமானா எந்த பலனும் கிடைக்க போகிறது கிடையாது. இந்திய மக்களில் 60% பேருக்கு வங்கியில் கணக்கு கிடையாது. 40% பேருக்கு தான் வங்கியில் கணக்கு உண்டு. இப்பொழுது கூட ஜன்தன் என்ற திட்டத்தில் கூட 25 கோடியோ என்னவோ தான் வந்திருக்கு. அப்படிப்பட்டவர்களில் இன்றைக்கி திடீரென்று மாற்றம் வரும்பொழுது கையில் ஒரு 50 ரூபா 500 ரூபா இருந்தாலும் அதை மாற்ற முடியாத திண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பெரிய முதலைகள் அவர்கள் சுலபமாக தங்கள் வசம் உள்ள எல்லா பணத்தையும் அவர்கள் மாற்றிக்கொள்வார்கள். அவர்களுக்கு பல வழிகள் தெரியும். ஆனால் ஏழை எளிய மக்கள், நடுத்தர மக்களுக்கு அப்படியெல்லாம் தெரியாது. சுவிட்சர்லாந்து வங்கியிலும் அதே போல் மொரீஷியஸ் தீவிலும் இருக்கக்கூடிய பணத்தை நான் எடுப்பேன் என்று அறிவித்தார். அது எவ்வளவு எடுத்திருக்காரு, என்ன ஏது அப்படிங்கிறத பற்றி தகவல் இல்லை. மலையை கிள்ளி வெளியே பிடித்தது போல இன்றைக்கு கடைசியில் சாதாரண மக்களிடம் பணத்தை 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகள் இன்றைக்கு ரத்து அந்த மதிப்பை குறைந்து விட்டது என்று சொல்லி அதை ரத்து செய்திருக்கிறார்கள். யார் யார் கருப்பு பணம் இருக்கிறது, எங்கெங்கே வைத்திருக்கிறார்கள் என்பதை கொண்டு அரசாங்கத்துக்கு தெரியும். ஆனால் அவர்கள் மீது கை வைக்கிற துணிவு அரசாங்கத்திற்கு இல்லை. அரசாங்கமே சுவிஸ் பேங்கில் இன்னும் பல இடங்களில் அரசாங்க ரீதியாக பேசி யார் யார் எவ்வளவு பணம் போட்டிருக்காங்கங்கிறத தெரிஞ்சு அதை அப்படியே கைப்பற்றலாம். ஆனால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒருத்தர் 2 பேர் பேரை மட்டும் சொல்லிவிட்டு அவங்க முடிச்சிட்டாங்க. ஜெர்மன் நாடு அப்படி சுவிஸோட தொடர்பு வச்சு எவ்வளவு பணம் இருக்குங்கிறத கேட்டு அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுத்தார்கள். ஆனால் அதெல்லாம் இவங்க செய்யவே இல்லை. மல்லையா மீது என்ன நடவடிக்கை எடுத்தார்கள்? மல்லையா ஒரு சிறு துளி. ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மல்லையாக்கள் இந்தியா வராமல் இருக்கிறார்கள். இன்றைக்கி தீவிரவாத அமைப்புகள் இணையதளங்களின் மூலமாகத்தான் அவர்களுடைய பணத்தை பரிமாறிக்கொண்டதற்கான ஆதாரம் இருக்க ஒழிய இது மாதிரி ரூபாயை கொண்டு கொடுத்துட்டாங்கிறதெல்லாம் ஒரு திசை திருப்பக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கிறது. அதனால் இது உள்ளுக்கு ஒரு பெரிய உள்நோக்கம் இருப்பதாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். முறையான நடவடிக்கை எடுத்தால் இவற்றை ஒரு அரசாங்கம் மனது வைத்தால் ஒழிக்க முடியும். ஆனால் இவர்கள் அரசியல் ஆதாயங்களுக்காக இவர்கள் தயங்குகிறார். 5 மாநிலங்களிலும் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மிக கூடுதலான ஒரு வெற்றியை பெற வேண்டும் என்பதற்காக சென்ற முறை நாடாளுமன்றத்திலே அவர்கள் செய்த சூழ்ச்சியின் மூலம் வெற்றி பெற்றார்கள். அதே போல இந்த தடவை வெற்றி பெறுவதற்கான ஒரு சூழ்ச்சியாக தந்திரமாகத்தான் இதை நான் கருதுகிறேன். இப்பொழுது வாங்க பணத்தை ஏடிஎம்மில் எடுக்கக்கூடியவர்கள் ஒரு தடவைக்கு மேல் எடுக்கக்கூடாது என்பதற்காக, வாக்காளர்கள் திரும்ப ஓட்டு போடக்கூடாது என்பதற்காக கையில் மண் இந்த மையடிப்பை போல அதுவும் போடுவதாக சொல்லப்படுகிறது. ஆகவே ஒரு தவறை மறைப்பதற்கு பல தவறுகளை அரசு செய்து வருகிறது. இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதெல்லாம் ஒரு பெரிய கோமாளி கூத்தா இருக்குது. ஏதோ ஓட்டு போடுறவனுக்கு கள்ள ஓட்டு போடுற மாதிரி அவன் சம்பாதிச்ச பணத்தை கொண்டு போய் அதை அந்த பணத்தை மாற்ற போகிறதுக்கு நான் கையில் மை வைக்கிறேங்கிறதெல்லாம் கையில் மை வைக்கலை, இந்திய நாட்டு மக்களுடைய மூளையில் மை வைக்கிறாங்க. அதான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு.